சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஒரு பக்கம் டிவிக்கே இன்னொரு பக்கம் அப்படின்னார்ல, இன்னொரு பக்கம் சிபிஐ வந்து நிற்குது. இப்போ சிபிஐ சென்னையை நோக்கி வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. ஒரு வழியாக விஜய் இருக்கிற இடத்த நோக்கி சிபிஐ வந்துட்டாங்க, தலைவரை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு தொண்டர்களும் உற்சாகத்தில் இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க. நாளைக்கு மாநாடுலாம் நடக்க போகுது ஈரோட்டில், அந்த ஒரு விஷயங்களும் பேசப்படுது. அதனுடைய பின்னணிகள் பார்த்தையும் பார்க்கலாம். இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் பாஜக டார்கெட் பண்ணுது. ஏன்னா நேற்று நம்ம பேசின மாதிரி தம்பிதுரை குறித்தான விவகாரமாக இருக்கட்டும், அல்லது கூட்டணி குறித்தான விவகாரங்களாக இருக்கட்டும், அப்புறம் ஓபிஎஸ் டிடிவி போன்ற விஷயங்கள்ல எடப்பாடி காட்டக்கூடிய தயக்கம் அல்லது சுணக்கமாக இருக்கட்டும், இதெல்லாம் பிஜேபிக்கு பிடிக்கல, குறிப்பா அமித்ஷாவுக்கு பிடிக்கல. கிட்டத்தட்ட 27 ஃபைல்ஸ் எடுத்து வச்சிருக்காரு. இப்போ அவங்க அதிமுகவுக்கு என்னென்ன பண்ணணும், என்னென்ன மெத்தட் இருக்குங்கிறது அமித்ஷா இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாரு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பேசப்படுது. விரிவா பேசிடலாம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் பிருத்திவி. வணக்கம் அழகு. நேற்றுக்கு பேசியிருந்தோம் ராஜ்யசபா தேர்தல் பற்றி. அதாவது இப்போ அதிமுகவோட முடிவு எப்படி இருக்குது அப்படின்னா, ராஜ்யசபா தேர்தல் நடக்க போகுது அடுத்த ஆண்டு. அதுக்கு அதிமுக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நடக்கிறது நடக்கட்டும், சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சு நடத்தலாமே அப்படின்ற மாதிரி ஒரு குரல் எழுந்திருக்கு போல. ஏன் அப்படின்னா 6 இடங்கள் காலியாகுது இல்லையா, 6 எம்பிக்கள். நேற்றுக்கே வந்து ஜி.கே. வாசன், தம்பிதுரை, திமுகவிலிருந்து என்ஆர் இளங்கோ, அப்புறம் வந்து அந்தியூர் செல்வராஜ், கனிமொழி சோமு, அப்புறம் வந்து திருச்சி சிவா, 6 பேரோட பதவிக்காலம் முடியுது இல்லையா. இதில் தான் அதிமுக காரங்க வந்து தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நடத்தல. ஆனால் தேர்தலுக்கு முன்னாடி நடத்துனீங்க அப்படின்னா சட்டசபை தேர்தலாம் ஃபுல்லாக கவனம் பண்ணிட்டு இருப்போம், பிரச்சாரம் பண்ணிட்டு இருப்போம். அதனால வந்து இது நம்ம தனியாக அது பண்ண முடியாது. அதனால தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் எம்எல்ஏக்களோட எண்ணிக்கையும் மாறலாம். இப்போ வந்து அதிமுக கம்மியாக இருக்காங்க, தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதிகமாக வந்தாங்க அப்படின்னா அதிக எம்பிக்குள்ள ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஒரு கோரிக்கையும் வச்சிருக்காங்க. தேர்தல் ஆணையத்திட்ட வைக்க போறோம்னு சொல்றாங்க. அது குறித்தான அந்த சட்ட வழிகள் எல்லாத்தையும் அதிமுக ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, திமுக சைட்ல வந்து 4 பேருக்கு முடியுது இல்லையா. 4 பேர்ல வந்து நேற்றுக்கே பேசுனது மாதிரி திருச்சி சிவாவும் என்ஆர் இளங்கோவும் கன்ஃபார்மா கொடுத்துருவாங்க மீண்டும் ஒரு வாய்ப்பு. பாக்கி இருக்கிற 2 இடங்களுக்கு வந்து யாரு கொடுப்பாங்க, அந்த 2 இடங்களுக்கு வந்து இளைஞர்களை கொண்டு வர போறதா கட்சிக்குள்ள பேசிட்டு இருக்காங்க போல. இளைஞர்களுக்கு புதுமுகங்களை கொண்டு வரலான்னு சொல்லிட்டு கட்சிக்குள்ள பேசிட்டு இருக்காங்க போல. அதனால வந்து அந்த 2 இடங்களுக்கு வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்தியூர் செல்வராஜும் கனிமொழி சோமுவுக்கும் அந்த இடங்கள் மீண்டும் கிடைக்காது, புதுமுகங்களுக்கு தான் கொடுக்க போறதா கட்சிக்குள்ள ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. அதே மாதிரி அதிமுகக்குள்ளேயும் தம்பிதுரை வந்து விடாப்படியே நிக்கிறார், எனக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு. ஒருவேளை தம்பிதுரைக்கு எடப்பாடி பழனிசாமி கொடுக்கல, தேமுதிகவோட டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சீட் அவங்களுக்கும் இன்னொரு அதிமுக சீனியருக்கும் எடப்பாடி பழனிசாமி கொடுக்க போறதாவும் கட்சிக்குள்ள ஒரு குரல் போயிட்டு இருக்கு. அதனால அந்த ராஜ்யசபா தேர்தல் அடுத்த ஆண்டு ஜனவரி வந்ததுக்கு அப்புறம் ஜனவரி பிப்ரவரிக்குள்ள இது குறித்தான பேச்சுக்களும் தமிழ்நாடு முழுக்க பெருசா போக வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் அதிமுகவில் கொஞ்சம் தள்ளி வைங்க அப்படின்னு இருக்காங்க. இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம், அதாவது சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறம் ராஜ்யசபா எலெக்ஷனை வச்சுக்கலாம் அப்படின்னு டெல்லிகிட்ட கேட்டதாக ஒரு தகவல். ஏன் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எண்ணிக்கையை வச்சுதான் அங்க எம்பிக்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. 34 எம்எல்ஏக்களுக்கு ஒரு எம்பி அடிப்படையில் தேர்வு செய்யறாங்க இல்லையா. அதனாலதான் அதிமுக எதுக்கு இது நம்ம ரிஸ்க் எடுத்துக்கிட்டு, ஒருவேளை எலெக்ஷன் ரிசல்ட்ல டிஎம்கேக்கு எம்எல்ஏக்களோட எண்ணிக்கை குறைஞ்சு வந்துச்சுன்னா நமக்கு தானே அது பாசிட்டிவா போகும், 1 மாசம் தள்ளி வைக்கிறதுல என்ன ஆயிட போகுதுங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. ஆனா அது நாடாளுமன்றத்துல அது எப்படி எல்லாம் எதிரொலிக்கும், அப்படி செய்ய முடியுமா அப்படிங்கறதுல விவாதத்துக்கு உரியது. இப்போ இதுல அமித்ஷா வந்து எடப்பாடிய ஒரு அனல் தெரிக்கும் பார்வையோட பார்த்துட்டு இருக்காரு அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா, ஆக்சுவலா எடப்பாடி தான் அமித்ஷா அப்படி பார்க்கணும், ஆனா அவருக்கு பவர் இருக்கிறதுனால அவரு எடப்பாடியை அப்படி பார்க்கறதா சொல்றாங்க. காரணம் என்ன அப்படின்னா, தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவுக்கு எதிரான விஷயங்கள் பண்ணிட்டு வரதான் காரணம். முதல் விஷயம், பொதுக்குழுல அவங்க கூட்டி தீர்மானம் போடுறாங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு கிடையவே கிடையாது, நாங்க தான் நிற்போம், எங்க தலைமையில தான் கூட்டணி, இவர் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்ட்டாங்க. ஆனா இது வரைக்கும் அமித்ஷாவோ பாஜகவிலோ எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளர்னு ஒத்துக்கல. கூட்டணி ஆட்சி நடக்கும் தான் அமித்ஷா சமீபத்தில் வரைக்கும் சொல்றாரு. இன்னும் ஒரு பங்கு மேல போய் பீகார்ல நாங்க ஜெயிச்ச மாதிரி தான் தமிழ்நாட்டிலயும் பாஜக ஜெயிக்க போகுது அப்படிங்கிறாரு. பாஜக கூட்டணி கூட அவர் சொல்லல, பாஜக ஜெயிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி போயிட்டாரு. அது மட்டும் இல்லாம தம்பிதுரை நேரெதிராக பாஜகவுக்கு எதிரான அரசியல
நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து பண்ணிட்டே வர்றாரு. அதற்கு அவருக்கு சில அரசியல் நோக்கங்கள் இருந்தாலும் அல்லது எடப்பாடி சொல்லி செஞ்சிருந்தாலும் அது பொதுவாக எப்படி வெளிப்படுது அப்படின்னா பாஜகவை கூட்டணியில் இருக்கிற அதிமுகவை விமர்சிக்குது அப்படிங்கிற கோபம் அமித்ஷாவுக்கு இருக்கிறதா சொல்லப்படுது. அதனால அது இன்னொரு மூணாவது விஷயம் என்னன்னா டிடிவி ஓபிஎஸ் இவங்க விஷயத்துல எடப்பாடி காட்டக்கூடிய கடுமை, அந்த கடுமையை வந்து அமித்ஷாவால ஏத்துக்கவே முடியல அப்படிங்கிறாங்க. எத்தனை தடவை நம்ம சொன்னாலும் எடப்பாடி பழனிசாமி கேட்க மாட்டேங்கிறாரு. மற்ற எல்லாத்துலயும் பிளெக்சிபிளா இருக்காரு. திருப்பரங்குன்றத்துல இருந்து இந்து சமய அறநிலைத்துறை கோவில் ஸ்கூல் கட்டக்கூடாதுன்னு சொல்றதுல இருந்து எல்லாத்துலயும் நம்ம கூட ஒத்து வரவர். இந்த விஷயத்துக்கு மட்டும் ஏன் அப்படி யோசிக்கிறாரு அப்படின்னாரு. ஆனா இந்த விஷயம் தான் முக்கியமானது, எடப்பாடியோட எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடியது. ஓபிஎஸ் உள்ள வந்தா என்ன பண்ணுவாருன்னு அமித்ஷாக்கு தெரியுமோ தெரியாதோ, நிச்சயமா எடப்பாடி இதுலயும் பிளெக்சிபிள் இருந்து வச்சுக்கோங்களேன், அவரோட அரசியல் எதிர்காலமே வந்து கேள்விக்குரிய. அதனால வந்து அதுல கொஞ்சம் போல்டா இருக்கிறதா செய்வார் எடப்பாடி பழனிசாமி. அதுதான் ஒரு நடைமுறையா இருக்குது இல்லையா. அப்போ எடப்பாடி நம்ம சொல்றது கேட்க மாட்டேங்கிறாருங்கிறதுனாலதான் அமித்ஷா இப்ப தூசு படிஞ்சிருக்கு 27 ஃபைல்ஸ் எடுத்திருக்காராம். ஆல்ரெடி எடப்பாடி பழனிசாமியினுடைய சம்பந்தி வீட்டெல்லாம் ரைடு போனாங்க இல்லையா, அந்த ஃபைல்ஸ் உட்பட 27 ஃபைல்ஸ் அவர் இருந்த முன்னாள் அமைச்சர்கள் இந்த மாதிரி நிறைய பேர் சம்பந்தப்பட்ட ஃபைல்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் நம்ம நக்கீரன்லயே வந்திருக்கு. இப்போ என்ன எடப்பாடியோட மைண்ட் செட்டா இருக்கு அப்படின்னா, மைண்ட் வாய்ஸா அவர் இருக்கு அப்படின்னா, ஏங்க எலெக்ஷன் வருது, திமுகவுக்கு ரைடு போங்கன்னா என்கிட்டே வந்து ரைடு அடிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையில இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. ஆனால் அது எடப்பாடி நோக்கி அந்த ரைடு வருமாங்கிறது கேள்விக்குறிதான். எடப்பாடியை மிரட்டுறதுக்காக தான் அது அமித்ஷா தரப்புல சொல்லப்படுது அப்படிங்கிற தகவலும் இப்போ பேசப்பட்டு வருது. இப்போ எடப்பாடி பழனிசாமி பத்தி பேசும்போது இன்னொரு முக்கியமான ஒரு தகவலையும் பகிர்ந்தாங்க. என்ன அப்படின்னா, இன்னைக்கு பாமகவுடைய அன்புமணி அவர் வந்து இன்னைக்கு ஒரு ஆர்ப்பாட்டத்தை பண்ணார் சென்னையில். என்ன அப்படின்னா, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணுன்ற பேரில் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. அதில் வந்து என்ன ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு அட்வான்டேஜ் எடுத்து பண்ணாங்க அப்படின்னா, இது பாமக மட்டும் நடத்தக்கூடிய ஆர்ப்பாட்டம் இல்லை, பாமகவோட பல கட்சிகள் சேர்ந்து நடத்தணும். இதன் மூலியமா அந்த என்டிஏ கூட்டணி இருக்குல்ல, அதோட ஒரு முக்கியமான ஒரு பங்கா வந்து இந்த ஒரு ஆர்ப்பாட்டம் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் பாமக திட்டம் போட்டாங்க. அதுக்குதான் அன்புமணி பாமக, ராமதாஸ் டாக்டர் தெரியாம பாத்துங்க. ஆமா, அன்புமணி பாமக அவங்க தான் வந்து திட்டம் போட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. இந்த ஆர்ப்பாட்டத்துல அவங்களோட திட்டத்திற்கு ஏற்றது மாதிரி பல கட்சிகளை கூப்பிட்டாங்க. அதுல வந்து முக்கியமான கட்சிகள்லாம் வந்து அதிமுக, தாவேகா. அதிமுக வந்து எடப்பாடி பழனிசாமி பார்த்தே பாமகவை சேர்ந்த பாலு வந்து அழைப்புதல் கொடுத்தாரு. அப்புறம் விஜய கூட விஜய் பாத்திர முடியாது, விஜய் பாத்திர முடியாதாமா, விஜயானந்த பார்த்து அழைப்புதல் கொடுத்து வர சொன்னார் இல்லையா. செங்கோட்டையனும் கூட இருந்தாரு. அது மட்டும் இல்லாம அமமுக கட்சிகள் எல்லாம் கொடுத்திருந்தாங்க. இன்னைக்கு அமமுக, நாம் தமிழர் கட்சி போன்ற பல கட்சிகள் வந்திருந்தாங்க. பாஜக வந்திருந்தாங்க இந்த ஆர்ப்பாட்டத்துல. ஆனா முக்கியமா 2 கட்சிகள் யார் எதிர்பார்த்தாங்களோ அவங்க வரல. அதிமுகவும் தாவேகாவும் இதுல கலந்துக்கவே இல்லை. ஏன் அப்படின்னா, என்ன ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது அப்படின்னா, ஒருவேளை பாஜகவே வந்துட்டாங்க, அதிமுக வந்துருவாங்க. அதிமுக வந்தாங்க அப்படின்னா அப்பவே என்ன ப்ரொஜெக்ஷன் வரும் அப்படின்னா, அன்புமணி பக்கம் தான் அதிமுக நிக்கிறாங்க, அப்ப ராமதாஸை எதிர்த்து கொண்டு அன்புமணிக்கு சப்போர்ட்டா அதிமுக நிக்க முடியுமா, வந்தாங்க அப்படின்னா இப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு அன்புமணி ஈஸியா சொல்லியிருக்கலாம். என் பின்னாடி தான் வந்து கட்சி மட்டும் உள்ள பல கட்சி தலைவர்களும் என் கூட நிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அன்புமணி ஒரு ப்ரொஜெக்ஷன் வச்சிருக்கலாம். அதுதான் அவரோட பிளானா இருந்தது. ஆனா அதிமுகவும் தாவேகாவும் புறக்கணிச்சிட்டாங்க. இதுல தாவேகா கூட ஓகேன்னு வச்சுக்கோங்களேன். அதிமுக புறக்கணிச்சதான் வந்து பெரிய பேசு பொருளா மாறி இருக்கேன் அப்படின்னா, அதிமுக புறக்கணிக்க தானே செய்யும். அவங்க பாமகவையும் தான் உள்ள கொண்டு வர முயற்சி பண்றாங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கும் டாக்டர் ராமதாஸுக்கும் தனிப்பட்ட முறை நல்ல ஒரு நெருக்கம் இருக்கு. ஏன்னா அவங்க 2 பேர் தலைமையில தான் வந்து பல ஆண்டுகளா கூட்டணியில் இருந்தாங்க. ஏன்னா அவங்க கட்சிக்குள்ளே பல ஃபர்ஸ்ட் மோதல் போயிட்டு இருக்குல்ல. எடப்பாடி பழனிசாமிக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் நல்ல நெருக்கம் இருக்கு. அன்புமணி ராமதாஸுக்கும் நல்ல நெருக்கம் இருக்கு. ஆனாலும் காலப்போக்கில் வரக்கூடிய பிரச்சனை தள்ளி தள்ளி வைக்குது அவங்கள. அதுல குறிப்பா வந்து இவரோட திட்டம் என்னவா இருந்தது அப்படின்னா, 2 பேரும் சேர்ந்து ஒன்னா வந்து இப்போ ஒருவேளை இந்த ஆர்ப்பாட்டத்தை ராமதாஸ் அறிவித்து அன்புமணி நடத்துறாரு அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ராமதாஸ் அறிவிக்கவே இல்லை, அன்புமணி தான் நடத்துறாரு. அப்ப ராமதாஸோட ஆதரவு இல்லாம அன்புமணி நடத்தும் போது நம்ம ராமதாஸை பகிச்சுக்க முடியாது. 2 பேரும் சேர்ந்து ஒன்னா வரட்டும். ஃபர்ஸ்ட் 2 பேரும் ஒன்னா வந்தா மட்டும்தான் ஒரே கட்சியா கூட்டணிக்குள்ள வர முடியாது. அது வரைக்கும் நம்ம வந்து தள்ளி ஏற்போன்ற மாதிரி தான் அதிமுக பிளான் பண்ணிருக்காங்க. அதனாலதான் இன்னைக்கும் போகல அவங்க. இதுல எனக்கு என்ன புரியல அப்படின்னா, அதிமுக வரல, அதுக்கு ஒரு பிளான் இருக்கு, புரியுது. தாவேகா ஏன் வரல? சந்திரமுகில ஒரு டயலாக் வரும்ல, கங்கா சந்திரமுகியா நின்னா, சந்திரமுகியா நடந்தா, சந்திரமுகியாவே மாறிட்டா அப்படின்னு பாருல, அந்த மாதிரி தான் இது இருக்கு. ஏன்னா அதிமுகவில் ஒரு பொதுக்குழு போடுறாங்க, எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளர், இவரை தலைவரா ஏற்றுக்கொண்டு வரக்கூடிய கட்சிகளோட தான் கூட்டணி நடத்துவோம், அதுதான் இந்த எலெக்ஷனுக்கான எங்க அஜெண்டா அப்படின்னு அவங்க சொன்ன அடுத்த நாள் இவர் திடீர்னு ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டு இவருடைய தலைமையில தான் நாங்க வந்து தேர்தலை சந்திக்க போறோம், இவர் தலைமையை ஏற்றுக்கொண்டு வரக்கூடிய கட்சிகளோட தான் கூட்டணி வைக்க போறோம், இவர் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு சேம் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி புதுக்கி போட்டாங்க. திருப்பரங்குன்றத்துல எடப்பாடி பழனிசாமி கூட கருத்து சொல்லிட்டாரு, இது வரைக்கும் விஜய் சொல்லவே இல்லை. நாளைக்கு எதுவும் சொல்லுவாரான்னு தெரியல. இடையில பாண்டிச்சேரி வரை போயிட்டு வந்தாரு, அங்கேயும் சொல்லல.
இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அப்படியே அதிமுக மாதிரியே தாவேகா பண்ணுதே அப்படிங்கிறதா ஒரு கேள்வியா இருக்கு. ஆமா, இதுல தாவேகா வந்து பெருசா கலந்துக்க மாட்டாங்க. அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஒரு கோரிக்கை வந்து தனிப்பட்ட முறையில பண்ணா மட்டும்தான் அவங்களுக்கு மைலேஜ் கிடைக்கும். ஏன்னா அந்த விஜயோட பிம்பம் அப்படித்தானே செயல்படும். ஏன்னா வந்து தனிப்பட்ட முறையில தான் ஆர்ப்பாட்டம் இது வரைக்கும் பண்ணிருக்காங்க. அந்த யாருமே எல்லாருமே இப்ப சீமான் அங்க இருந்து வரல, கட்சி தலைவர்கள் யாரும் வரல, தினகரனும் வரல, சரஸ்வதி வந்தாங்க, அந்த மாதிரி ஒரு தலைவர்களை அவங்க அனுப்பலாம். இப்படி எதுவுமே இல்லை அப்படின்னா எப்படி பாமக கூட்டணிக்கு மட்டும் அழைப்பீங்க நீங்க? அது கரெக்ட் தான். எங்களோட தலைமையில எல்லாம் நடைபெறும்ன்ற விஜய் மைண்ட் செட் இருக்குல்ல, அதனாலதான் வந்து தவிர்த்து இருக்கலாம். அங்க அவர் தலைமையில் நடந்துச்சுன்னா மாவட்ட செயலர் கூட்டம் ஒரு தலைமையில் நடக்கலையே, அவர் தான் வரவே இல்லையே, அதுலயும் வந்து கோட்டை விடுறாங்க. இப்போ இங்க நாளைக்கு ஈரோடுல நடத்துறாங்க இல்லையா தாவேகாலுடைய பெரிய மாநாடு, இவர் செங்கோட்டையன் வந்து தடப்படல ஏற்பாடுகள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் ஒரு பக்கம் பெருசா பேசப்பட்டு இருக்க நேரத்துல ஏற்பாடுகள் பயங்கரமா இருக்கு, எல்லாமே இருக்கு, தண்ணி வசதி, டாய்லெட் வசதி எல்லாமே பண்ணி கொடுத்துட்டாங்க, கரூர்ல இருந்து பாடம் கத்துக்கிட்டாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க நேரத்துல அதுல வந்து ஒரு வீடியோ இப்போ வைரல் ஆயிட்டு இருக்கு. அந்த அங்க வந்து ப்ராப்பரா ஸ்டால் மாதிரியே போட்டு ஒருத்தர் டிஷர்ட் வித்துட்டு இருக்காரு, தளபதி கச்சேரின்னு அதுல டைலாக் எழுதிருக்கு, ஒயிட் கலர் டிஷர்ட் போட்டு வித்துட்டு இருக்காரு. அவர் அமௌண்ட் கேட்கறப்ப கியூஆர் கோடு எடுத்து காட்டுறாரு, ஸ்கேன் பண்ணிக்கிறாங்க, அமௌண்ட் கிரெடிட்டட் ஆகுது. இது என்னது எல்லாம் விமர்சிக்கிறாங்க, இது என்னது அடுத்த படத்துக்கான ப்ரொமோஷனா, ஜனநாயகன் ப்ரொமோஷனா அல்லது இது கட்சி மாநாடா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழும்புது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் நடக்குது. இந்த கரூர் மேட்டரை பொறுத்த வரைக்கும் கரூர்லயே இருக்கக்கூடிய சிபிஐ அதிகாரிகள் எல்லாருக்கிட்டையும் விசாரணை முடிச்சிட்டாங்க. இங்க இருந்து போன ஆதவர்ஜுனா, புசியானந்த் இவங்க எல்லாமே அங்கதான் வச்சு விசாரிச்சாங்க. சாரி, நிர்மல்குமார், ஆதவர்ஜுனா எல்லாரும் விசாரிச்சாங்க. ஸோ இந்த அடிப்படையில் அடுத்த கட்ட விசாரணை அப்படின்னா அது விஜயை நோக்கி மட்டும்தான் வருது. இப்போ விஜய் கரூருக்கு வரவழைச்சா பாதுகாப்பு எப்படி இருக்குங்கிற மாதிரியான விஷயங்களும் கடந்த காலங்களில் பேசப்பட்டுச்சு. அதுக்கான ஒத்திகைகளும் போலீஸார் பார்த்தாங்கன்னு சொன்னாங்க. இப்போ சிபிஐ என்ன பண்றாங்கன்னா, இது தலைவரோட ஸ்ட்ராட்டஜி என்ன, கரூர்ல செத்தவங்களே சென்னைக்கு தான் வந்து பார்த்தாங்க, அப்போ நாமளும் போய் சென்னைக்கே பார்த்துரும், அவர் இங்க வந்தாருன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற ஆங்கிள் சிபிஐ சிந்திக்கிறதாக ஒரு தகவல் வருது. அதை அடுத்து சிபிஐ சென்னைக்கு வந்து பனையூர்ல விஜயை சந்திச்சு பேச போறாங்க அப்படிங்கிற ஒரு முதற்கட்ட தகவலும் இப்போ வெளியாயிட்டு இருக்கு. ஆன்லைன்ல போடலாமா விசாரணை? ஆமா, இவதான் மாலை போடுறதே ஏயா உண்மையானே தெரிய மாட்டேங்குது. அதனால அடுத்த கட்ட விசாரணை நீங்க சொன்ன மாதிரி இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இப்ப அதே மாதிரி பல முக்கியமான தலைவர்களா தமிழ்நாட்டில் இருக்காங்களா, அவங்க வந்து அவங்களோட தொகுதியை விட்டுட்டு இன்னொரு தொகுதி டார்கெட் பண்றாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி எழுதிருக்கு. ஏன்னா நேற்றைய தினம் பேசணும், நம்ம சிவி சண்முகமே கூட விழுப்புரத்தை விட்டுட்டு அதே மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மயிலம் தொகுதியில போட்டி போடுறதுக்கு விருப்ப மனு கொடுத்திருக்காரு அதிமுக. அதே மாதிரி திமுக அந்த ஏரியா விட்டு ஓட உடிச்சவர். ஆமா ஆமா. அதே மாதிரி திமுகவில் வந்து பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி மேற்கு தமிழகத்தோட மிக முக்கியமான முகமா இருக்கார் திமுகவுக்கு. அவர் அங்க வந்ததுக்கு அப்புறம் பல தேர்தல்கள்ல பல முக்கியமான நடவடிக்கைகள்லாம் அரசியல் ரீதியா திமுக எடுத்திருக்காங்க. அங்க அவரோட ஸ்ட்ராங் ஹோல்டு வந்து கரூர் தான். இன்னும் ஒரு எம்எல்ஏ இருக்காரு கரூர்ல, அதனால கரூர்ல தான் பல தேர்தலில் போட்டி போட்டு ஜெயிச்சிருக்காரு. ஆனா இப்போ என்ன முடிவு பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்த முறை செந்தில் பாலாஜி கரூர்ல போட்டி போடாம கோயம்புத்தூர் பக்கம் போறாரு, கோவை பக்கம் போறாரு. குறிப்பா வந்து கோவை தெற்கு தொகுதி இருக்குல்ல, அதை டார்கெட் பண்ணி போறதா சொல்றாங்க. வானதி சீனிவாசன் தொகுதியா? ஆமா, வானதி சீனிவாசன் தொகுதி. ஏன் சொல்றாங்க அப்படின்னா, திமுக அவருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்னன்னா, அந்த ஒட்டுமொத்த மேற்கு மண்டலமும் திமுக கைக்கு வரணும் அப்படின்னா கோயம்புத்தூர்ல இருந்து வேலை பார்த்தா மட்டும் தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்களை கவர் பண்ண முடியும். ஏன்னா கோயம்புத்தூர் தான் அந்த பகுதிக்கு மிக முக்கியமான பகுதி, கொங்கு ரீஜனுக்கு. அதனால அங்கிருந்து வேலை பார்த்தா மட்டும் தான் ஒட்டுமொத்த அந்த பகுதியவே வந்து திமுகவுக்கு மாற்ற முடியும். அதனால வந்து மொத்தமா நம்ம கோயம்புத்தூருக்கு, ஏன்னா கரூர்ல தான் இருந்தாலும் தொடர்ந்து பல மாதங்களா கோயம்புத்தூர்ல தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு அவர் செந்தில் பாலாஜி. அங்கிருந்து தான் பல நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்காங்க. அதனால கோயம்புத்தூரை ஃபோக்கஸ் பண்ணி போட்டி போட்டோம் அப்படின்னா நம்ம டைரக்டா பாஜக கிட்ட மோதுற மாதிரி இருக்கும். ரெண்டாவது நம்மளுக்கு கொடுத்த அந்த டாஸ்கை வந்து முழுசா முடிச்ச மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதெல்லாம் இல்லைங்க, செந்தில் பாலாஜி பயந்துட்டாரு, செந்தில் பாலாஜி வந்து இங்க ஜெயிச்சாரு போன எலெக்ஷன்ல, ஆனா அவருக்கும் இரண்டாம் இடம் வந்த எம்ஆர் விஜயபாஸ்கருக்கும் கம்மியான மார்ஜின் தான். ஆனா இப்போ இந்த வாட்டி வந்து எம்ஆர் விஜயபாஸ்கர் இந்த வாட்டி ஜெயிச்சிட்டார் அப்படின்னா செந்தில் பாலாஜிக்கு அரசியல் ரீதியா ஒரு நெருக்கடியா போயிடும். அதனாலதான் வந்து இப்பவே உஷாராகி தொகுதியை மாத்தி கோயம்புத்தூர்ல போட்டி போடுற மாதிரி போறாங்க அப்படின்ற மாதிரி இன்னொரு வாதம் வைக்கப்படுதுங்க. இதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்லப்படுதுன்னா, சிஎம் ஸ்டாலினோட ஆர்டர் ஏற்றுக்கொண்டுதான் அவர் அங்க போறாங்க. ஸ்டாலின் அசைன்மெண்டே வர சொல்றாங்க. ஆமா, ஏன்னா அந்த கொங்கு பகுதியை இன்னும் முழுமையா திமுக மயமாக்கணும். ஏன்னா இந்த முறை கொங்கு வச்சுதான் தேர்தலுடைய முடிவுகளே மாறப்போகுது. பாஜகவுடைய முழுக்க டார்கெட் பண்ணக்கூடிய மிக முக்கியமான ஏரியாக்கள் எல்லாமே கொங்குல தான் இருக்கு. கோவை, சேலம், ஈரோடு, திருப்பூர் இந்த பகுதிகளை ஒட்டி தான்
பாஜகவினுடைய டார்கெட் இருக்கு, அங்கதான் வடமாநில தொழிலாளர்கள் நிறைய பேர் பணியாற்றுறாங்க அப்படிங்கிற தகவலும் சொல்லப்படுது. அந்த அடிப்படையில் பாஜகவினுடைய ஸ்ட்ராங் ஹோல்டும் அதுதான். அதிமுக எஸ்பி வேலுமணி அவர் அதுதான் டார்கெட்டா வச்சு பண்றவர். அங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட ரொம்ப சகஜமா புழங்கக்கூடியவர், ரொம்ப எளிதில் அணுகக்கூடியவரா இருக்கிறாரு. அந்த அடிப்படையில் அவருக்கு அங்க ஒரு பெரிய ஃபேஸ் வேல்யூ இருக்கு, அவருக்கும் ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டா கொங்கு பகுதி தான் இருக்கு. அதை அடுத்து பார்த்தோம்னா திமுகவில் இப்ப இவர் செந்தில் பாலாஜி வந்ததுக்கு அப்புறம் அந்த ஹோல்டு அப்படியே மாறுது. அது அப்படியே இவர் வாங்கிக்கிறாரு. இவர் அந்த முழுக்க முழுக்க இதை எடுத்துக்கிட்டு எல்லா வேலைகளும் செஞ்சுட்டு இருக்காருங்க. அந்த அடிப்படையில் இந்த கொங்கு தான் தேர்தலுடைய முடிவை தீர்மானிக்கக்கூடியதா இருக்கு அப்படிங்கிற விஷயங்களும் பேசப்படுது. இதற்கு முன்னாடி இடையில ஒரு சர்ச்சை வந்துச்சு, தமிழ்நாட்டை 3ஆ பிரிக்க போறாங்க, வட தமிழகம் தென் தமிழகம் கொங்கு நாடுன்னு. அப்போ இப்ப கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் அதை நோக்கி தான் நகருதோ அப்படிங்கிற சந்தேகமும் எழும்புது. நாளைக்கு கூட விஜய் வந்து அங்கதான் மாநாடு போடுறாங்க. எல்லா கட்சிகளோட கவனம் வந்து முழுசா மேற்கு மண்டலத்தை நோக்கி இருக்கு. எப்படியாச்சும் அங்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான தொகுதிகள், ஏன்னா இப்ப எப்படி இந்தியாவுக்கு வந்து யூபி சொல்றாங்கல்ல, அதே மாதிரி தமிழ்நாடு கொங்கு மண்டலத்தை கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு அங்க ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமா இருக்கு. அந்த ஒட்டுமொத்த பகுதியை யாரு வந்து கைப்பற்றுறாங்களோ அவங்களுக்கு அந்த ஏரியா முழுவதுமா அந்த ஆதிக்கம் தொடர்ந்து இருந்துட்டே இருக்கும். அதனாலதான் அதிமுக இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. திமுக வந்து தொடர்ந்து அங்க பெருசா ஜெயிக்க முடியல. எம்பி தேர்தலில் பிரச்சனை கிடையாது, சட்டமன்ற தேர்தல் வரும்போது மிக முக்கியமான சவால்கள்லாம் திமுக வந்து அங்க இன்னும் வீக்கா இருக்காங்கன்னு சொல்றாங்க. அதனாலதான் செந்தில் பாலாஜி அவரோட முடிவை மாத்தி அவர் எங்க ஸ்ட்ராங்கா இருக்கிற அந்த மாவட்டத்தை விட்டு கோயம்புத்தூருக்கு போறதா சொல்றாங்க. ஸோ அவரோட செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் அழகு, பாண்டிச்சேரியில புதிய ஒரு கட்சி உதயமாயிருக்கு இல்லையா? எப்படி இளையமான் அப்படிமாங்களோ, இளையராஜாட்ட இளைய பிரிச்சு ரகுமான்ட்ட மான ஓட்டிட்டு வந்து பாண்டிச்சேரியில் இருக்கிறது 30 தொகுதி தான். அதுக்கு எத்தனை கட்சி தான்? 300 கட்சி 3000 கட்சி வச்சிருக்காங்க. அதுல புதிய கட்சியா இப்ப உருவாகி இருக்கிறது தான் லட்சிய ஜனநாயக கட்சி. லட்சிய திமுக கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்திய ஜனநாயக கட்சி கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப நான் சொன்ன மாதிரி இருக்கா, இளையராஜா ரகுமான் இளையமான் மாதிரி. இது லட்சிய ஜனநாயக கட்சி அப்படின்னு ஒரு கட்சி வச்சிருக்காரு சார்லஸ், அதாவது மார்ட்டினுடைய மகன். அப்படி சொல்லக்கூடாது, ஆதவர்ஜுனாவுடைய மைத்துனர் அப்படி சொல்லலாம். சோ இப்ப என்ன பிளான் அப்படின்னா, ஆதவர்ஜுனா வந்து பாண்டிச்சேரிக்கு விஜய் அழைச்சிட்டு போனாரு, பிரச்சாரம் எல்லாம் பண்ணாங்க. புசி ஆனந்த் அதுல மிக முக்கிய பங்காற்றினார். அப்ப விஜய் பேசும்பொழுது ஒரு விஷயம் சொன்னாரு விஜய், அதாவது இங்க இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு அமைச்சருக்கு இன்னும் இலாக்கா தரவே இல்லை, 200 நாளை கடந்து போயிட்டு இருக்கு, இன்னும் தரல அப்படின்னு ஜான்குமார் நினைக்கிறவர். சோ அவர் ஏன் விஜய் பேசணும் அப்படின்னா, அதற்கு பின்னணியில ஒரு அரசியல் காரணங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னா, ஜான்குமாரை பொறுத்த வரைக்கும் ஜான்குமார் தான் சார்லஸ முதல்ல பாஜகவில் வந்து சேர்த்து விட்டது அவர் தான். அவரும் அவரது மகன்களினுடைய பேச்சை கேட்டுதான் சார்லஸ் பாஜகவில் இணைந்தாரு, 10 வருஷம் பணியாற்றினாரு. அப்புறமா பாஜகவினுடைய அசைன்மெண்ட் படி தான் அவர் வெளில போனாரு அப்படிங்கிறாங்க. இப்ப சார்லஸ் வந்து வெளில போயிட்டாரு, அப்போ அவர் தனித்து செயல்பட வேண்டியதானே. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, விஜயோட கூட்டணி வைக்க விருப்பமா இருக்கு, விஜய் ஓகே சொன்னாருன்னா நாங்க கூட்டணிக்கு சேருவோம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு ஹிண்ட் கொடுத்திருக்காரு. அதை ஏன் சொல்றாரு அப்படின்னா, அதுவும் பாஜகவினுடைய டார்கெட் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா, பாஜகவை பொறுத்த வரைக்கும் என்ஆர் காங்கிரஸை கழட்டி விடலாம் மைண்ட் செட்ல இருக்கதா சொல்றாங்க. என்ஆர் காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் பாஜகவை கழட்டி விட்டுட்டு விஜய கூட சேர்த்துக்கலாம்னு அவர் ஒரு மைண்ட் செட்ல இருக்காரு. சோ இப்படி நம்ம கையை விட்டு போயிடுவாரு அப்படிங்கிறதுனால விஜய நீங்களே கோத்துங்க அப்படின்னு சொல்லி சார்லஸ்க்கு ஒரு டார்கெட் கொடுத்துருக்கதா சொல்லப்படுது. இதெல்லாம் ஏகப்பட்ட டார்கெட்டா இருக்கு. அதாவது நீங்க அந்த ஜான்குமார் இருக்காருல்ல, ஜான்குமாருக்கும் சார்ல்ஸுக்குமே நல்ல நெருக்கம் இருக்கு. நீங்க அவர் சொல்லிதான் பாஜகக்கே வராரு. அவரு அப்படி பார்க்கப்பட்ட சமயத்துல என்ஆர் காங்கிரஸ் ரங்கசாமி விஜய முழுவதுமா நம்பி இருக்காரு. ஆனா இவரு சார்ல்ஸ் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காருல்ல, இவரும் விஜயோட கூட்டணி விரும்புறாரு. ஆனா சார்ல்ஸ் கட்சி ஆரம்பிச்சதுக்கு மிக முக்கியமான காரணம் ஜான்குமார் சொல்றாங்க. அப்போ அங்க இருக்கக்கூடிய எல்லா பாஜகவும் சரி, பாஜகவை சேர்ந்தவங்களும் சரி, என்ஆர் காங்கிரஸும் சரி விஜயோட சேர்றதுக்கு விருப்பப்படுறாங்க. ஆனா இதுல யாருக்கு ஆபத்து வரப்போகுதுன்னு பார்த்தா என்ஆர் காங்கிரஸ் தான் வரும்னு நினைக்கிறேன். ஆமா, கடைசியா ஆனா என்ஆர் காங்கிரஸ் இதுல விழிப்போட இருக்கணுங்கிறதெல்லாம் அங்க பேசப்படுற விஷயமா இருக்கு. இதுல இன்னொரு டவுட் வரும் உங்களுக்கு, இது எப்படி போய் சேருவாங்க? இங்கதான் ஆதவர்ஜுனா இருக்காரு, மாமனுக்கும் மச்சானுக்கும் தான் பிடிச்சிக்காது, எப்படி போய் சேருவாங்க அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம். அதையுமே எல்லாம் அந்த மங்காத்தா படம் மாதிரி சொல்றாங்க. அதுவுமே ஒரு பிளான்டு சீக்ரெட்டான விஷயங்கள் தான் பண்ணிட்டு இருந்தாங்க தன்னாலும். ஏன் அப்படின்னா, இங்க இவர் சொல்லாம விஜய் போய் சேர்ந்துட முடியாது, இதெல்லாம் ரகசியமா சில வேலைகள் பண்ணிட்டு வெளிப்புறமா சண்டை போடுற மாதிரி காட்டிக்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க. கேட்கறப்பே கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்கு. நம்ம நக்கீரன்லயே அந்த ஆர்டிகல் வந்திருக்கு, ராஜா நிருபர் எழுதியிருக்காரு. ஆமா, ரகசியமா வந்து உள்ள சேர்ந்து வேலை பார்த்து வெளியில வந்து பாஜகவை எதிர்க்கிற மாதிரி இல்ல, ஜஸ்ட் ஒரு வார்த்தைகள் கூட பயன்படுத்தாம என்ஆர் காங்கிரஸுக்கு ஆதரவா பேசி பாஜகவை எதிர்க்கிற மாதிரி எதிர்த்து, ஆனா மறைமுகம் பாஜக கூட்டணி தான். இதை நீங்க புள்ளிகள் நினைச்சு பாருங்க, ஜான்குமாரை ஏன் விஜய் வந்து மென்ஷன் பண்ணி சொல்லணும்? அத்தனை அமைச்சர்கள் இருக்கிறப்ப இவரை வந்து ஏன் மென்ஷன் பண்ணி
பண்ணி சொல்லணும், அவர் மீது என்ன அக்கறை, அங்க இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சரை வந்து ஏன் காப்பாத்துற மாதிரி விஜய் பேசியிருக்கணும், பாஜகவுக்கு ஆதரவா அங்க இருந்தாருங்கிற விமர்சனம் அப்பவே வந்துச்சு. சோ இது வந்து கூட்டி கழிச்சு பாருங்க, கணக்கு கரெக்டா வரும் அப்படிங்கிறது தான் இந்த பாண்டிச்சேரி விஷயமா இருக்கட்டும், தாவேகா சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், அல்லது அதிமுக மீது 27 ஃபைல்ஸோட காத்திருக்கிற அமித்ஷாவா இருக்கட்டும், எல்லாமே ஒரு கணக்குக்காக, தேர்தல் கணக்குக்காக நடத்தப்படுற விஷயம் தான் அப்படிங்கிற. நியூ இயர் வந்து பட்டாசு வெடிக்க போதுன்னு தான் சொல்லணும். அப்புறம் நிகழ்ச்சியினுடைய கடைசி பகுதி, இப்படி எல்லாமா நடக்கும் அப்படிங்கிற ஒரு சம்பவம் நீங்க கேட்டீங்கன்னா உண்மையிலே இப்படி எல்லாமா நடக்குமான்னு தான் தோணும். 420 என்ன அழகு? 420 அந்த செக்ஷன் அது திருடி மாட்டுவாங்கல்ல, பொதுவா திட்டுவோம் 420 ஆமா. ஆனா ஜப்பான்ல ஒருத்தர் 520 அப்படின்னு சொல்லி திட்டிருக்காங்க. அது என்ன கதை அப்படின்னா, ஜப்பான்ல ஒரு நார்மல் ஃபேமிலி, ஒரு கணவர், ஒரு மனைவி, ஒரு குழந்தை எப்படி இருந்திருக்காங்க. அந்த கணவர் ரொம்ப சாஃப்டான ஆள், உங்களை மாதிரி அதிர்ந்து கூட பேச மாட்டாரு, ரொம்ப பவ்யமான ஆளா இருந்திருக்காரு. அந்த மனைவி வந்து திருமணமான பிறகு உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை சில அரிய நோயால பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த குழந்தைக்கு நம்ம ஏதாச்சும் பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும், அந்த அம்மா போராடுறாங்க. அதுக்கு கணவர் ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கையில நிறைய விஷயங்கள், மருத்துவ ரீதியான சேவைகளா இருக்கலாம், அது மற்ற விஷயங்களையும் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு நாள் ஒரு திடீர்னு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான விஷயம் அவங்களுக்கு தெரிய வருது. கணவரை பத்தி, வீட்டுக்குள்ள பூனை மாதிரி இருந்துட்டு வெளியில இந்த மாதிரி வேலை பார்த்திருக்காரு அவரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அதிர்ச்சியான தகவல் அவங்களுக்கு தெரிய வந்துச்சு. அது என்ன அப்படின்னா, கணவர் வந்து வெளி உலகத்துல நடிகர்கள்ல இருந்து, செக்யூரிட்டிஸ்ல இருந்து கிட்டத்தட்ட 520 பெண்களோட உறவுல இருந்திருக்காரு. தவறான உறவுல, தகாத உறவுல, திருமணத்தை மீறிய உறவுல இருந்திருக்காரு. நீங்க சொன்ன 520 சோ அது தெரிய வந்திருக்கு. இத்தனைக்கும் 520னா சீன மொழியில ஏதோ நான் உன்னை எப்போதும் நேசிக்கிறேன், எப்போதும் கூட இருக்கிறேன் அப்படிங்கிற அர்த்தங்கிற மாதிரியும் சொல்றாங்க. ஸோ அப்பேற்பட்ட ஒரு லாங்குவேஜில் தான் தலைவன் பூந்து விளையாடி இருக்கான். 520 பெண்களோட இருந்திருக்காரு. அது அவர் விருப்பம் அப்படின்னாலும் திருமணங்கிற ஒரு கமிட்மெண்ட் வச்சுக்கிட்டு, ஒரு உடல்நல கோளாறு இருக்கக்கூடிய ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு இவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாம இந்த மாதிரி வேலையில் ஈடுபட்டிருக்காருன்னு மனைவிக்கு கடுமையான கோபம் வந்துருச்சான். கோபம் வந்ததுக்கு அப்புறம் அவரை பத்தி அலசி ஆராய்ஞ்சிருக்காங்க. அது ஸ்கூல் டைம்ல இருந்து இந்த அடிக்ஷன் அவருக்கு இருக்கு, அவர் வந்து இந்த ஒரு நோயால பாதிக்கப்பட்டிருக்காருங்கிற மாதிரி செய்தி வந்திருக்கு. இருந்தாலும் என்ன ஏமாத்திட்டியாடா நீ அப்படிங்கிற கோபத்துல பழிவாங்க நினைச்சிருக்காங்க. ஆனா அந்த பழி வாங்கின விதம் தான் ரொம்ப வித்தியாசமானது. எப்படி அப்படின்னா, எதுக்கு ஊரை கூட்டி சண்டை போட்டுக்கிட்டு ஊர் சிரிச்சு எதுக்கு நிக்கணும், நான் உன்னை வேற மாதிரி பழி வாங்குறேன்டா அப்படின்னு 520 ஒரு புக் எழுதுறாங்க. அந்த புக் வந்து காமிக்ஸ் புக். அந்த காமிக்ஸ்ல இவர் பண்ண எல்லா வேலைகளையுமே அவங்க மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அந்த புக் மிகப்பெரிய வசூலை ஈட்டி கொடுத்திருக்கு. அதை வச்சு தனது மகனுக்கான ட்ரீட்மெண்ட்டையும் பார்த்திருக்காங்க. ஒரே கல்லுல 2 மகா பாட்டாவே பாடுற மாதிரி எழுதிட்டீங்களா? இது ஒரு வித்தியாசமான பழி வாங்கலா இருக்கு. பேசலாம் அழகு. நாளைக்கும் பல செய்திகளோட சந்திக்கலாம். நன்றி. தொடர்ந்து பேசலாம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.